ஹாய் கைஸ், வெல்கம் டு அல்டிமேட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மர்மம் நிறைந்த கூனி நதியை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1857 போரின் போது அனைத்து கிளர்ச்சியாளர்கள் மற்றும் ஆங்கிலேயருடைய உடல்களானது இந்த ஆற்றில் வீசப்பட்டதாக கூறப்படுகிறது. குருதி ஆறு அல்லது டெல்லியினுடைய பெர்முடா முக்கோணம் என்று அழைக்கக்கூடிய இந்த கூனி நதியானது டெல்லியினுடைய மையப்பகுதியில் ரோஹிணி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கூனி நதியானது மரங்கள் மற்றும் பசுமையான தாவரங்களால் சூழப்பட்ட ஒரு சிறிய ஓடையாக உள்ளது. இது பேய்கள் நிறைந்த இடமாக நம்பப்படுகிறது. ஏனெனில் இந்த பகுதியில் வசிக்கும் உள்ளூர்வாசிகள் இங்கு பல மர்மமான மரணங்களை கவனித்துள்ளதாக கூறப்படுகிறது. அந்த மரணங்களின் பின்புலத்தை நிரூபிப்பதற்கான உறுதியான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றாலும் இது இன்னும் அப்பகுதியில் வாழும் பெரும்பாலான மக்களை பயமுறுத்தக்கூடிய இடமாக திகழ்கிறது. எனவே சூரியன் மறைந்த பிறகு இந்த நதியை சுற்றி எந்த உள்ளூர்வாசிகளும் செல்வதில்லை என்று கூறப்படுகிறது. 1857 போரின் போது அனைத்து கிளர்ச்சியாளர்கள் மற்றும் ஆங்கிலேயருடைய உடல்களானது இந்த ஆற்றில் வீசப்பட்டன. அன்றிலிருந்து இந்த ஆறானது கொலையாளி நதியாக மாறியதாக கதைகள் சொல்லப்படுகின்றன. இந்த ஆறின் ஓடும் நீரின் நிறமும் சிவப்பாக இருப்பதால் அதன் மீதான பயம் தொடர்ந்து இருக்கிறது. ஊனி நதியின் தண்ணீரை தொடும் எவரும் நிச்சயமாக நீர்நிலைக்குள் உறிஞ்சப்படுவார்கள் என்று நம்பப்படுகிறது. அப்பகுதியில் மக்கள் கூறுகையில் இதுபோன்ற சம்பவங்கள் அடிக்கடி நடந்துள்ளதாகவும் ஒரு சில தற்கொலைகளாக இருந்தாலும் அந்த நதி பக்கம் சென்ற யாரும் உயிரோடு திரும்பியதில்லை என்றும் மாறாக அவர்கள் பேய்களாக மாறி ஓடையில் சுற்றி திரிகிறார்கள் என்றும் மாலை நேரங்களில் அந்த நதியில் கரையில் மனிதர்கள் கோரமாக அழும் ஓசை கேட்கும் என்கின்றனர். மற்ற சராசரி ஆறுகளுடன் ஒப்பிடுகையில் ஓடையினுடைய ஆழம் மிக குறைவாக இருந்தாலும் மக்கள் இங்கு மூழ்கியுள்ளனர். அந்த மர்மம் தான் இந்த இடத்தை தனித்து காட்டுகிறது. அதனால் தான் டெல்லி பக்கம் போனால் இந்த நதி பக்கம் மட்டும் போயிடாதீங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.